Hello friends, welcome to this lecture. எனக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா liveness prop and readiness prop. ஸோ ஒரு யூசர் வந்து liveness prop and readiness prop உடைய டிஃப்ரெண்ட் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு வேண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து liveness prop and readiness prop அப்படின்னா ஒரு பாடோடைய ஹெல்த் செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து liveness prop and readiness prop. ஸோ ஃபர்ஸ்ட் readiness propனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ readiness prop அப்படின்னா ஒரு பாடுக்கு வந்து எப்போ வந்து டிராஃபிக் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ரெடினஸ் ப்ராப். அதாவது எப்போ வந்து ஒரு பாடுக்கு வந்து டிராஃபிக் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ரெடினஸ் ப்ராப். லைவ்னஸ் ப்ராப் அப்படின்னா இப்போ ஒரு பாடோடைய ஸ்டேட்டஸ் வந்து ஹெல்த்தி ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா அந்த பாடம் வந்து கீப் ஆன் ரன்னிங் ஸ்டேட்டஸில் வந்து வச்சுருக்கோம். இதே இது அந்த பாடோடைய ஸ்டேட்டஸ் வந்து அன்ஹெல்த்தின்னு மாறுச்சு அப்படின்னா அந்த கண்டெய்னர் ஆர் பாடை வந்து இமீடியட்டாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதான் லைவ்னஸ் ப்ராப். ஸோ ரெடினஸ் ப்ராப் அப்படின்னா எப்போ வந்து ஒரு பாடுக்கு வந்து டிராஃபிக் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம். லைவ்னஸ் ப்ராப் அப்படின்னா ஒரு பாடோடைய ஸ்டேட்டஸ் வந்து அன்ஹெல்த்தின்னு மாறுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதான் வந்து லைவ்னஸ் ப்ராப். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு ஓரளவு தியரிக்கலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இந்த சாம்பிள் டிப்ளாய்மெண்ட் ஃபைலை வந்து நான் சாட் ஜிபிடி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட் டிப்ளாய்மெண்ட் அண்ட் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட் வந்து டிப்ளாய்மெண்ட் அண்டு நேம் பார்த்தீங்க அப்படின்னா எல்வி டிப்ளாய், அதாவது லைவ்னஸ் ப்ராப் டிப்ளாய்னு போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ்னஸ் ப்ராப் செலக்டர் மேட்ச் லேபிள்ஸ் லைவ்னஸ் ப்ராப்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி லேபிள்ஸுடைய ஆப் நேம் பார்த்தீங்க அப்படின்னா லைவ்னஸ் ப்ராப்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பின் ஸ்லாஷஸ் ஐவன்சி வந்து ஆப்ஷன் டச் ஹலோன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீப் வந்து அதாவது 2 செகண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஆனால் ஏன்னு தெரியல, இது வந்து 20 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. அது எப்படின்னு சொல்லி அதில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 20 செகண்ட்ஸுக்கு அப்புறமா இந்த ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து டெலிட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் 500 செகண்ட்ஸ். ஸோ 500 ஸ்லீப் செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த பிஸிபாக்ஸ் கண்டெய்னர் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைவ்னஸ் ப்ராப். ஸோ லைவ்னஸ் ப்ராப்ல வந்து இப்போ நம்ம லைவ்னஸ் ப்ராப் தான் பார்க்குறோம். ஸோ லைவ்னஸ் ப்ராப் மட்டும் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ லைவ்னஸ் ப்ராப்ல வந்து எக்ஸிக்யூட் கமாண்ட் கொடுத்துட்டு கேட் ஹலோ. ஸோ அதாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம டச் ஹலோன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டச் ஹலோ ஃபைலில் வந்து இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணும். எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் டிலே செகண்ட்ஸ் வந்து 20 செகண்ட்ஸ். அதாவது இனிஷியல் டிலே செகண்ட்ஸ் அப்படின்னா இந்த பிஸிபாக்ஸ் கண்டெய்னர் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. கிரியேட் பண்ண அப்புறமா 20 செகண்ட்ஸுக்கு அப்புறமா தான் வந்து பீரியட் செகண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பீரியட் செகண்ட்ஸ் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு 20 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து இந்த கேட் ஹலோ ஃபைல் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணோம். எது வரைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்லீப் வந்து 20 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 20 செகண்ட்ஸ், இங்கே வந்து 20 செகண்ட்ஸ். ஸோ 40 செகண்ட்ஸுக்கு அப்புறமா இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இது என்ன பண்ணியிருக்கோம்னா ஹலோ அந்த ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே 20 செகண்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 40 செகண்ட்ஸ் அப்புறம் தான் இங்கே வந்து செக் பண்ண செய்யுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதில் இருக்காது ஹலோன்னு சொல்கிற ஃபைல். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ எழுதியிருக்கிற ஸ்கிரிப்ட், அதாவது YAML ஃபைல் படி இது ஒரு 20 செகண்ட்ஸ், இது ஒரு 20 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த கண்டெய்னர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல் வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அந்த பாத்துக்கு போயிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு கியூப் கண்ட்ரோல் அப்ளை -f கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் டைப் பண்ணுறேன். ஸோ டிப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். கியூப் கண்ட்ரோல் கெட் டிப்ளாய். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கியூப் கண்ட்ரோல் கெட் பாட்ஸ். ஸோ பாட்ஸோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. சாரி,
ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு டெப்ளாய்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டெப்ளாய் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். ஸோ டெப்ளாய்மெண்ட்டை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட்டட். ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகர்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பாடோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். கியூப் கண்ட்ரோல் கெட் பாத்ஸ். ஸோ 13 செகண்ட்ஸ். ஸோ இப்போ தான் இந்த டெப்ளாய்மெண்ட் வழியாக தான் இந்த பாட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது அதனால தான் 13 செகண்ட்ஸ் காமிக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஸோ இது எப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா லைவ்னஸ் ப்ராப் வந்து லைவ்னஸ் ப்ராப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹலோன்னு சொல்லி ஃபைல் எக்ஸிட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கும். எப்போனா 20 செகண்ட்ஸ், இங்கே 20 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஹலோன்னு ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். இங்கே வந்து இருக்காது. ஏன்னா 20 செகண்ட்ஸ் அப்புறமாவே இது ரிமூவ் ஆயிரும். இல்லாதனால வந்து அந்த கண்டெய்னர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து 28 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 52 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து ரீஸ்டார்ட் ஆகணும். ஏன் ஆகலன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 51 செகண்ட்ஸில் வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் திரும்ப வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரீஸ்டார்ட் வந்து எப்போ ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறேன். எங்கே செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ரீஸ்டார்ட் கவுண்ட் வந்து 1 இருக்குது. ஸோ இங்கே வந்து ரீஸ்டார்ட் கவுண்ட் 2ன்னு வரணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துச்சு பாருங்க, இது ரீஸ்டார்ட் கவுண்ட் வந்து 2ன்னு வந்துச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 17 செகண்ட்ஸ் எகோ எப்போதுல இருந்துன்னா இதுலேருந்து. ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 89 அந்த 89 87 அந்த சாரி 90 சம்திங் அந்த செகண்ட்ஸில் வந்து இது வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. எதனால் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து இது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் அதே செகண்ட்ஸ் எடுக்குது அப்படின்னா இது ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 20 செகண்ட்ஸ், இதில் 20 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ் எடுக்குது பார்த்தீங்களா. ஸோ 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இங்கே வந்து செக் பண்ணோம். இங்கே வந்து அந்த ஃபைல் ஹலோன்னு ஒரு ஃபைல் இருக்காது. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப கண்டெய்னர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ கண்டெய்னர் ரீஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹலோன்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணும். திரும்ப வந்து பழைய ப்ராசஸ் மாதிரி. ஸோ இங்கே வரும் திரும்ப வந்து லைவ்னஸ் ப்ராப்ளுக்கு வரும். லைவ்னஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ், இங்கே 20 செகண்ட்ஸ், ஸோ 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு வாட்டியும் இதில் நம்ம எவ்வளோ டைம் செகண்ட்ஸ் எடுத்துக்குதோ அதே செகண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப எடுத்துக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரெடினஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ரெடினஸ் ப்ராப்ளம் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி டச் ஃபஸ்ட்டு கமாண்ட் யூஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் அண்ட் ஸ்லீப்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏன் அப்படின்னா ரெடினஸ் ப்ராப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா எப்போ வந்து ஒரு ட்ராஃபிக்கை வந்து ஒரு பாடுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்லீப் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது டிராஃபிக் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே முடிவு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட கண்டெய்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு லைவ்னஸ் ப்ராப் பண்ணும்போது இமீடியட்டாக வந்து பாட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் பாட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டச்னு ஹலோன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வரும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடினஸ் ப்ராப் மாற்றணும். ரெடினஸ் ப்ராப் ஸோ இங்கே வந்து ரெடினஸ் ப்ராப்ளம் நான் மாற்றிருக்கேன். அதே மாதிரி
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீப் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டச் கமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லீப் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் தான் டச் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இங்கே ரிமூவ் பண்ணல, டேரெக்டாக வந்து ஸ்லீப் 500 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கமெண்ட் படி வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும். கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகுனா அப்புறமா ஹலோன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும். ஹலோன் ஃபைல் வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன அப்புறமா கீப் ஆன் கண்டினியூ ரன்னிங்கில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற வந்து டிப்ளாய்மெண்ட்டை டெலிட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக இந்த நேம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். எல்வி டிப்ளாய்மெண்ட் லைவ்னஸ் ப்ராப் டிப்ளாய்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக ரெடினஸ் ப்ராப் டிப்ளாய்னு கொடுக்கணும். அதுக்கு பதிலாக வந்து நான் சேம் ஃபைலில் தான் சேம் நேம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெப்ளாய்மெண்ட் நேம், செலக்டர் நேம், அதுக்கப்புறம் வந்து லேபிள்ஸ் நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ரெடினஸ் ப்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 18 செகண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 0/1 தான் இருக்குது. ஸோ இது மாதிரி லைவ்னஸ் ப்ராப் பண்ணும்போது இமீடியட்டாக வந்து ரெடி ஸ்டேட்டஸ் 1/1 சொல்லிட்டு வந்துச்சு. இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இங்கே ரன்னிங் ஸ்டேட்டஸில் வரும். ஸோ இங்கே 28 செகண்ட்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ ரன்னிங் ஸ்டேட்டஸில் வந்துருக்கணும். ஏன் டைம் இந்த கொஞ்சம் செகண்ட்ஸ் டிலே ஆகுதுன்னு எனக்கு தெரில. நம்ம இங்கே வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் ரெடி ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1/1 சொல்லிட்டு கண்டிப்பாக வரணும். ஆனால் நமக்கு வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 34 செகண்ட்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா 500 செகண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து